ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குரூப் 4 ரிசல்ட் வந்திருக்கும், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. வின் பண்ணவங்களுக்கு எல்லாம் கங்க்ராச்சுலேஷன். விட்டவங்க எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம். ஏன்னா கொஷின் பேப்பர் டஃப்பாக தான் இருந்துச்சு, எல்லாருக்குமே டஃப்பாக தான் இருந்துச்சு. அதனால இதுக்காக டிஎன்பிசி குவிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற முடிவு யாரும் எடுக்க வேண்டாம். ஏன்னா அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் நம்மளை. அதுக்காக அப்செட் ஆகி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு தான் படிச்சிருக்கோம் எல்லாருமே. அவங்க மாற்றினாங்கன்னா நம்ம மாற்றிக்குவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னோடய குரூப் 4 ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 128 கொஸ்டின் அடிச்சிருக்கேன். இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் படித்தேன், எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலை. இப்படின்னா பாதி கொஷின் நான் படிக்கவே இல்லை. அதை அட்டன் பண்ணிட்டு சர்க்கிள் போட்டு வந்தேன். ஆனால் நான் எத்தனை கொஷின் அட்டன் பண்ணேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா படிச்சிருக்கோம், அதை தமிழுக்கே எனக்கு டைம் போயிடுச்சு. 1.5 மணி நேரத்துக்கு மேலே 3.25 மணி நேரம் தமிழ்லேயே போயிடுச்சு. கொஷின் பேப்பர் படிக்கவே டைம் ஆயிடுச்சு. அதனால் மற்றதான் என்னால் இது பண்ண முடியலை. ஆனால் நான் படிச்சிருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு ஜிஎஸ்டி மேக்ஸ் நான் அந்தளவுக்கு அட்டன் பண்ண முடியலை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக அட்டன் பண்ணி அதை விட்டுட்டு வந்தால் தப்பாக இருந்தால் கூட தெரியாது. நீங்கள் கொஷினில் என்ன கொஷின் கேட்டாங்கன்னு படிக்க முடியல என்னால். அதனால படிப்போம், அதை குவிட் பண்ண வேண்டாம், பார்க்கலாம். நான் என்னோடய ட்ரை கொடுக்கலான்னு இருக்கேன், நான் படிக்கலான்னு இருக்கேன், ரீஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க படிக்கலாம்.